ஸ்போர்ட்ஸ் விகடன் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. 300 லோடிங் அப்படின்னு தான் இந்த கேமுக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்எஸ்ஜி கேம். ஆனால் நடந்ததெல்லாம் தலைகீழாக நடந்துருச்சு. நாமளும் நேற்று பேசியிருந்தோம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சாதமாக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரோட கணிப்புகளையும் பொய்யாக்குறபடி எல்எஸ்ஜி இந்த கேமை சூப்பராக ஆடி இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப்பை ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்தி 190க்குள்ள கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம்தான். அந்த சேசிங்கையும் ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்எஸ்ஜி எதிர்பார்க்காத விதமா ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. ஸோ இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் என்னென்ன தப்புகள் பண்ணாங்க, எல்எஸ்ஜி எங்கெல்லாம் சிறப்பாக ஆடினாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச். இந்த மேட்சை பத்தின தகவல்களையும் முத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டோமே, அந்த வீடியோவை அப்படி புதைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. ஏதாவது பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடலாமா சொல்லுங்க. அது வரலாறு நம்மள தப்பா பேசும் நாளைக்கு. நம்மளோட கணிப்பு சொல்றோம். இப்படி ஒரு மேட்ச் நடக்கும் யாரும் எதிர்பார்த்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. செம்மையா விளையாட்டாங்க. சூப்பர் பிளானிங்கோட வந்திருந்தாங்க எல்எஸ்ஜி. 300 லோடிங் அப்படிங்கறதா எல்லாரோட ஒரு கணிப்பாவும் இருந்துச்சு. ஏன்னா எல்எஸ்ஜி கண்ணு பட்டுருச்சு அவ்வளவுதான். அது என்ன, இந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எல்எஸ்ஜி பண்ணாங்க. எல்எஸ்ஜி என்னெல்லாம் பண்ணாங்களோ எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. ஓவராலா மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஓவராலா எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப வினோதமா இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சு நாங்க வந்து சேஸ் பண்றோம்னு அவர் அறிவிச்சார் ரிஷப் பந்த். நானும் என்னடா பண்றாரு இவரு, ஏன்னா எஸ்ஆர்ஹெச் போன வருஷம் தோத்த மேட்சஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, சேஸ் பண்ணும்போது தோப்பாங்க. அண்ட் இதுக்கு முந்தைய மேட்ச்ல அவங்க கிட்ட அந்த தவறுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கோங்க, நாங்க இங்கேயும் அதே தான் நடக்குதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இவங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், அங்க வந்து ஜஹீர் கான் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, மேபி அவரோட இன்புட்டான எக்ஸாக்டா தெரியல, பட் மேபி இருக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் பிளானிங். டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு ஷார்ட் பால் போடல. டிராவிஸ் ஹெட்டுக்கு லக் இருந்துச்சு, கேட்ச் ட்ராப் ஆச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் 47, குவிக் ஃபயர் 47 நல்லா தான் ஆடினாரு. பட் போலிங்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு ஷார்ட் பால் போடல, கிளாசனுக்கு ஒரு ஷார்ட் பால் போடல, எல்லாம் கால் பக்கத்திலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேராஸ் அபிஷேக் சர்மாவுக்கு ஷார்ட் பால் விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்டு த விக்கெட். சோ இந்தியன் பேட்டர்ஸ்க்கு இப்படி போடணும், ஃபாரின் பேட்டர்ஸ்க்கு இப்படி போடணும்ன்ற ஒரு டெஃபினட் பிளானோட வந்தாங்க. எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ரோஹித் சர்மா பேசுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க ஆப்போனன்ட் டீமை பத்தி யோசிக்கல, எங்க டீமை பத்தி எங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை யோசிக்கிறோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் ரிசர்வ் பண்ணி யோசிச்சாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீமோட பவுலிங் லைனப் அப்படிங்கிறது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்குது. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அவங்களால பெரிய ஸ்கோர் அடிச்சப்பவும் அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு பவுலிங் லைனப் வச்சுட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய ப்ரெஷரா இருக்கும் இந்த பவுலிங் லைனப்புக்கு. மேபி இந்த பவுலர்ஸ்க்கு ஒரு குஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேபி இந்த டெசிஷன் இருந்திருக்குமோ. கரெக்ட், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். அதோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். என்னதுன்னா, இவங்க வச்சிருக்கிற எல்லா 4 ஃபாரின் பிளேயர்ஸும் பேட்டர்ஸ் தான். போலிங்ல ஒரு ஃபாரின் பிளேயர் கிடையாது. ஸ்குவாட்லயே எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஷமார் ஜோசப் மட்டும் தான் இருக்காரு. அவரை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை விட இந்தியன் போலர்ஸே மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. சோ நீங்க கடைசியில எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, எங்க போலர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், எங்களோட போலிங் அட்டாக் வீக் தான். ஆனா நாங்க 4 ஃபாரின் பேட்டர்ஸ் வச்சிருக்கோம், பிளஸ் ரிஷப் பண்ட் எங்களோட கேப்டன் ஒரு செம்ம பேட்டர் இருக்காரு, எங்களால சேஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸோட அவங்க போறாங்க. சோ நீங்க சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட், நான் சொன்ன பாயிண்ட்டும் சேர்த்தாப்ல இதான் காட்டுது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்காக போயிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்காக அதை மாத்திக்கணும்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வந்து சர்துல் தாகூர் தான். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சர்துல் தாகூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து அவர்கிட்ட பெருசா பெரிய ஸ்கில்லா பயங்கரமா இருக்கான்னு கேட்டா தெரியல. பட் வந்து அந்த நம்மளுக்கு என்ன தேவை, விக்கெட்ஸ் தான் தேவை. அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப அன்பார்ச்சுனேட் அவரை வந்து எந்த டீமும் பிக் பண்ணாதது ஆக்ஷன்ல. ஏன்னா எக்ஸலண்ட் ரஞ்சி ட்ரோஃபி சீசன் இருந்துச்சு, விக்கெட் மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவ்வளவு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பட் இது இம்பாக்ட் ரூல் அப்படின்ற ரூல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஆக்ஷன்ஸ்ல வேல்யூ இல்ல. சோ அவர் பாட்டு கவுண்டி விளையாட போறேன்னாரு. அதுக்கப்புறம் ஜஹீர் கான் வந்து இல்ல போகாத, நீங்க இரு, எனக்கு பேக்கப் பிளேயர் தேவைப்படுது, நான் உன்னை எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க ஒண்ணு. சோ அந்த வெறி தெரியுது அவர்கிட்ட விக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாருங்க, பாக்ஸர் மாதிரி பேட்டி கொடுத்தாரு. அவர் வழக்கமா கிரிக்கெட் வந்து டிப்ளமேட்டிக்கா பேசுவாங்க, ஒரு பாக்ஸிங் வீரர் மாதிரி. ஒரு மிட் இன்னிங்ஸ்ல சொன்னாரு, ஹைதராபாத் பேட்டர்ஸ் எங்க மேல எங்களை அடிக்கணும் தான், அட்டாக் பண்ணணும் தான் வருவாங்க, எங்களுக்கும் தெரியும், அதுக்காக நாங்க எதுக்கு பதுங்கி போகணும், நாங்களும் அட்டாக் பண்ணி நாங்க போலிங் போடுவோம். அதுதானே தெரிஞ்சு. அந்த பிரின்ஸ் யாதவ் அப்படின்றவர் ஒரு யாக்கர் போட்டாரு டிராவல்ஸ் ஹெட்டுக்கு. சோ செம்ம அட்டாக்கிங் போலிங். அதான் இந்த பவுலிங் இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்லுங்க. நிறைய இறக்குனாங்க, ஸ்டம்ப் டு ஸ்டம்பா இறக்குனாங்க பால.
ஸோ டிஃபென்சிவா போகாம இந்த மாதிரி நாங்களும் அட்டாக்கிங்கா வரோம் அப்படின்னு சொல்லி வந்த அந்த விஷயத்துல வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் அது டெஃபினட் பிளான் அகேன்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். கிளாசனுக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் தான் அந்த பிளான் இருந்துச்சு. ஸ்டம்புக்கு போடுவோம். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அந்த அவுட் ஆன பால் கூட அவர் வந்து நேரா அடிக்க பார்த்துட்டு தான் மேபி கிளியர் பண்ணிருப்பாரு 6. சோ மிட் விக்கெட் பக்கம் போனாரு, உள்ள பால் பூந்துருச்சு. கிளாசன் அந்த பால் அடிப்பாருன்னு தெரியும். ஆனாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பால் நீ மிஸ் பண்ணுவல்லன்னு வச்சாங்க அவங்க. சோ அங்க பிளான் நல்லா இருந்துச்சு. இந்தியன் பேட்டர்ஸ்க்கு நிதிஷ் ரெட்டிக்குலாம் பெருசா படவே இல்லையே. ஆடினார் கொஞ்ச நேரம், பட் பெருசா ரன்ஸே அடிக்க முடியல. ஏன்னா இன்டு த விக்கெட் போடுறாங்க, ஸ்லோவர் பால் போடுறாங்க. அவரால டைமே பண்ண முடியல. ஏதோ அனிகேத்னு ஒரு புது பிளேயர் வந்து அடிச்சதுனால 190 போறாங்க. இல்லைன்னா 170 வந்திருந்தாலே பெரிய விஷயம். ஓவரால் இப்போ நம்ம சர்துல் தாகூர் ஓகே, பட் சர்துல் தாகூரை தாண்டியும் இன்னைக்கு வந்து மத்த பவுலர்ஸும் வந்து பெருசா மோசம் இல்லை. ஒரு டீசென்டான பவுலிங்கை கொடுத்தாங்க இல்லையா? மத்த பவுலர்ஸ் பத்தி பிரின்ஸ் யாதவ்லாம் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடி வாங்கியிருந்தாரு. பட் இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு. அவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ஒரு ரன் அவுட்டுக்கு காரணமா இருந்தாரு. இல்ல பாக்க டீசென்டா இருக்காருன்னு சொல்றப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் நான் பாக்க அவரை மாதிரி இருக்கேன் சோசியல் மீடியா ஃபுல்லா எனக்கு மீம்ஸா போட்டு அனுப்புறாங்க. நல்லா போலிங் போட்டாரு ஸ்ரீராம். போன மேட்ச் கூட நல்லா இருந்தாரு. நல்ல யாக்கர் வச்சிருக்காரு. டால் போலர். அந்த ஹைட்ல இருந்து யாக்கர் பிரின்ஸ் யாதவ் கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு ப்ரோ. நாளை போவாங்க, நீங்க வேற நீங்களும் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த ஹைட்ல யாக்கர் செமையா இறக்குறாரு. சோ ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா தெரியுறாரு. ஐ திங்க் நிறைய பார்ப்போம் இந்த சீசன் வர நம்ம இன்னும். நானும் உங்க சேனல்ல தான் பார்த்துட்டு இருந்தா. அவர் வந்து டெல்லின்னு சொல்றாங்க. டெல்லியில வந்து டேப் பால் டோர்னமெண்ட்ஸ், லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆடி, ஸோ அதுல இருந்தா வந்தாரு. ஸோ அத அவரோட சீம் பொசிஷன்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டொமஸ்டிக்ல இருந்து இன்னொரு பிளேயர் ஒரு சைன் ஆகுற மாதிரி தெரியுது. பட் எதுவும் நம்ம வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல எதுவும் கணிச்சிட முடியாது. கன்சிஸ்டன்சி இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? நிச்சயமா. ஸோ நம்ம வந்து பவுலிங் பத்தி பேசுறோம், எல்எஸ்டியோட பவுலிங். பட் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ஸ்டைல் நம்ம வந்து லாஸ்ட் டைமே வந்து பார்த்தோம்னா அந்த பிளே ஆஃப்ஸ்ல கேகேஆர் கூட அவங்க சொதப்பினதை பார்த்தோம். அவங்க போறது ரிஸ்க் எடுத்து ஆடுற கிரிக்கெட். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளவுதான், மொத்தமா காலி ஆகிடுறாங்க. ஒரு சவாலே அளிக்க முடியல அவங்களால. ஆனா அவங்களோட பேட்டிங் ஃபெயிலியர் டே அன்னைக்கு அவங்க அடிச்ச ஸ்கோர் 190. பாயிண்ட் டு பி நோட்டட். அதாவது டாப் 3 டாப் 4க்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைச்சோம்னாலும் அங்க புது பிளேயர் வராங்க. அவங்க வந்து என்னன்னா நிதிஷ் ரெட்டிக்கு இது முக்கியமான சீசன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பரா பண்ணுவாங்க, பட் செகண்ட் சீசன் பாத்துப்பாங்க. இந்த பர்டிகுலர் வேல அவங்க எல்லாருமே ஆடின விதத்தை எல்லா டீமும் நோட் பண்ணிருப்பாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் நிறுத்தணும்னா என்ன பண்ண முடியும்னு, எந்த பேட்டருக்கு எப்படி போடணும் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. சோ இவங்க கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கிளாசன் நம்பர் 4 அனுப்பணும். நிதிஷ் ரெட்டியை கொஞ்சம் பின்னாடி இறக்கலாம். கிளாசன் நம்பர் 4 போயிட்டு நிதிஷ் ரெட்டி நம்பர் 5 ஆடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதோ ஒரு பேட்டர் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் நின்று ஆடல, ஒரு செஞ்சுரி அடிக்கல, அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பிலோ பர் ஸ்கோர் தான் போவாங்களோ. ஏதோ ஒரு பட் பெரும்பாலும் அது நடக்காதுல்ல. உங்களுக்கு எல்லா டீமுக்குமே அதே தானே டெம்ப்ளேட். ஏதாவது ஒரு பிளேயர் பெருசா ஆடணும், இன்னும் மத்தவங்க எல்லாம் சுத்தி ஆடுவாங்க. எல்லா டீமுக்கும் அது பொருந்தும். பட் நான் மறுபடியும் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் தோத்துருக்கு. எஸ், எஸ்ஆர்ஹெச்சோட பேட் பேட்டிங் டே. அப்ப கூட ஸ்கோர் 190. அதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது கம்மி. அந்த ஹைதராபாத் கிரவுண்டுக்கு அது கம்மி. ஆமா, நிச்சயமா. இங்க வாங்க. அப்புறம் எல்எஸ்டியோட பேட்டிங் ஒரு ஃபயர் பவரா இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் வந்து எல்எஸ்ஜி கிட்ட இருந்துச்சு. நிக்கோலஸ் பூரன் என்ன பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் அடிச்சா 6 தான் போகுது. அவரை பத்தி சொல்லுங்க. 2 மேட்ச் பார்த்திருக்கோம். 2 மேட்ச்லயும் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. பிளேயர், தி பெஸ்ட் T20 பிளேயர் இப்போதைக்கு பேட்டிங்னு வரப்போ. அதாவது இவர் பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் விளையாடுறப்போ ஒரு மேட்ச் வந்து துபாயில நடக்கும், இன்னொரு மேட்ச் இங்கிலாந்துல நடக்கும். இந்த மேட்ச் வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ல அவரை ஓனர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. இன்னைக்கு இங்க மேட்ச் ஆடி கூட அங்க போய் மேட்ச் ஆடுறியா, இன்னொரு சார்ட்டர்ட் ஃபிளைட் அங்கே இருந்து வரும். அவ்வளவு டிமாண்ட்ல இருக்கிற பிளேயர் நிக்கோலஸ் பூரன். அது ஏன்னு காமிச்சாரு. என்ன மாதிரி பேட் ஃப்ளோங்க. சும்மா 6 அடிக்கலாம். லாரா பேட்டிங்ல அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாத்திருக்கேன் நான் ஸ்ரீராம் 90sல. அதே லாராவை நான் வந்து 6 அடிக்க சொல்லி இந்த கால T20 கிரிக்கெட் ஆட சொன்னா எப்படி இருக்கும்ன்றத நிக்கோலஸ் பூரன் காமிக்கிறாரு. பேட் ஃப்ளோ பத்தி சொன்னீங்க. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவங்க அவர்கிட்ட இதை பத்தி கேட்டாங்க. பேட் ஃப்ளோ வந்து இவ்வளவு ஃப்ளூயண்டா இருக்குது, இதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எதுவும் பண்றீங்களா தனியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அது என்னோட நேச்சுரல் எபிலிட்டி, என்கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எல்எஸ்ஜி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சார்துல் தாக்கூர் பேசுறப்பயும் வீரப்பா பேசுறாரு, இவரும் அப்படி பேசுறாரு. நல்லா தான் இருக்குங்க. சரி, இன்னைக்கும் ஓனர் வந்து கூப்பிட்டு பேசினாரு, ரிசர்வ் பண்ண என்ன பேசியிருப்பாரு? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் வந்து போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு டிரைவுக்கு எல்லாம் கூப்பிட்டு போனாராம். யாரு? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஓனர். ஓனர் ரிஷப் பண்ட் டிரைவ் கூப்பிட்டா போவாராங்க கூட.
இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே நீங்க ஸ்ரீராம். ரிஷப் பண்ட் கூட்டா கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைப்பாரு. சரி வாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் பேசியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஓனர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து பேசுறது, இதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கிறது அப்படிங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி நினைக்கிறீங்க? ரஷிடம் இல்ல, சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. இதுல வந்து இதுதான் கரெக்ட் வேன்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஓனருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். இப்ப சில ஓனர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட கேக்குறேன், குஜராத்தோட ஓனர் யாரு? இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வேற ஒரு ஓனர்ஸ் இருந்தாங்க. இப்ப கை மாறி இருக்கு. இப்ப டாரண்ட் கம்பெனி ஓன் பண்றாங்க. குஜராத்தோட ஓனர்ஸ் யாருன்னே நமக்கு தெரியாது. பட் ஓனர்ஸ் மாறினப்ப கூட டீமை மாத்தல. அதே கோச் நீங்க கிரிக்கெட் நடத்துங்க, நாங்க பிசினஸ் நடத்திக்கிறோம், நாங்க காசு போட்டிருக்கோம், நீங்க நல்லா விளையாடி லாபம் சம்பாதிச்சு தருவீங்கன்னு நினைக்கிறோம். அவங்க இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்றோம்னு பண்ணிருக்காங்க. அது அந்த ஓனர்ஷிப் ஸ்டைல். சிஎஸ்கே ஓனர்ஷிப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். மும்பை இந்தியன்ஸோட ஓனர்ஷிப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஆர்சிபி ஆஃப்டர் மல்லையா யார் ஓனர்னே நமக்கு தெரியாது. சோ ஒவ்வொரு ஓனருக்கு ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காது. இந்த ஓனருக்கு மேபி கேமரா முன்னாடி வர்றது பிடிக்குது, நத்திங் ராங் வித் இட்ல. கிரிக்கெட்டிங் திங்ஸ்ல இவங்க கலந்துக்கிறது எப்படின்னு தான் கேக்குறேன். ஒரு சில சீசன்ல சன்ரைசர்ஸ்ல பார்த்தோம், டேவிட் வார்னர் இருந்தப்போ சில பிரச்சனைகள் வந்துச்சு. அது மாதிரி வரும். இந்த ஓனர்ஷிப் இன்வால்வ்மென்ட்ன்றது வந்து நல்லா போறப்போ உங்களுக்கு வந்து குறையாவே வெளியே தெரியாது ஸ்ரீராம். நல்லா போகாதப்போ, போன வருஷம் எதனால அது வந்து அவ்வளவு அக்லியா வெளியே வந்துச்சு? ஏன்னா அந்த மேட்ச் தோத்துருந்தாங்க, செம்ம அடி வாங்கியிருந்தாங்க. சோ இது வந்து இந்த பட் இது எப்படின்னா, அவர் ரொம்ப கேமரா முன்னாடி வந்தாருன்னா நல்லா போகாதப்ப அவரை பத்தி தான் நிறைய பேசுவாங்க. நல்லா போறப்போ அதை பத்தி எதுவும் இருக்காது. ஒரு டீம் வந்து இதுலயும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டைலா இருக்கலாம், பட் என்ன அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை கொடுக்குது அவங்களோட ஸ்டைல். சரி, இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி வேற ஒண்ணு நடந்துருச்சு. நம்ம 2 பேரும் வேணா எல்எஸ்சியோட கையை காலா நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கலாம், எது பேசின பேச்சுக்கலாம். இப்போ சிஎஸ்கே vs ஆர்சிபி இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் இருக்கு. ஒரு ஃப்ரைடே வீக்கெண்ட்ல அப்படியே அழுத்து கலைச்சு வர்றவங்களுக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்டா ஒரு மேட்சா இருக்க போகுது. என்ன எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே vs ஆர்சிபி? நிறைய பால் திரும்பும், அதை எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்சஸ் பார்ப்போம்ல, ஒரு 180 சூப்பர் ஸ்கோர், 190 சூப்பர் ஸ்கோர், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ஸ்ரீராம். ரெக்கார்ட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இல்ல, ரெக்கார்ட்ஸ்னா பெருசா என்னன்னா, இது வரைக்கும் 9 தடவை இவங்க செப்பாக்ல விளையாடி இருக்காங்க. அதுல ஒரே ஒரு தடவை தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து விளையாடின முதல் வருஷம் 2008. அதுக்கப்புறம் செப்பாக்ல விளையாடினப்பெல்லாம் ஆர்சிபி வந்து தோத்துருக்காங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் பெட்டர் டீம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். 2 டீம்லயும் ஒரு பிளேயர் டு லுக் அவுட் ஃபார், இவர் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பார் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? விராட் கோலி. ஏன்னா அவரோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் டீம், அதிக அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அடிச்சது சிஎஸ்கேவுக்கு எதிராக. இங்க வந்து விராட் கோலி இருப்பாரு. அங்க எனக்கு சிவம் தூபே மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸ்ரீராம். ருத்ராஜ் கேக்வாட் ஆப்வியஸ்லி இருக்கு, பட் சிவம் தூபே நான் பிக் பண்றேன். அகைன்ஸ்ட் குருணால் பாண்டியா அண்ட் சுயா சர்மா. எஸ், அந்த காரணத்தினால நான் பிக் பண்றேன் சிவம் தூபே. இன்னைக்கு பிரஸ் மீட் நடந்துருச்சு, தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு. சோ விராட் கோலி பத்தி சொல்லும்போது, விராட் கோலி இப்பவும் வந்து புதுசா ஒரு ஷாட் ஆடுறதுக்காக அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரா, இன்னொரு ஷாட்டுக்கு. சோ அவர் வந்து ஒரு 36 வயசுல அவ்வளவு ஹங்கரோட இருக்கிறாரு. சோ அவரை போய் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஆட தெரியலேன்னு கேக்குறீங்களே, அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து தினேஷ் கார்த்திக் சொல்லியிருந்தாரு. பட் நாளைக்கு பாத்திரலாம். விராட் கோலிக்குமே ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். சிஎஸ்கே கிட்ட 3 எவ்வளவோ சேலஞ்ச பார்த்தாரு ஸ்ரீராம். அவர் பர்சனலா அவருக்கு ஒரு நல்ல கேமா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன் ஸ்ரீராம். அதை தாண்டி வந்தாரு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது அப்படிங்கிறப்போ அவர் ஸ்ட்ரகிள் பண்றாருங்கிறத தாண்டி அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். இல்ல, அங்கதானே முதல் மேட்சே அவர் வந்து காமிச்சிட்டாரு. ஸ்வீப் ஷாட் ஆடினாரு பாருங்க. அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ்ல கிடையவே கிடையாது. ஸ்வீப் வந்து ரொம்ப விளையாடி பார்த்ததே இல்லை. இவ்வளவு வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. பட் போன மேட்ச் அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண்லாம் ஆடும்போது கேகேஆர் மேட்ச்ல அவர் அந்த ஸ்வீப் ஷாட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அந்த ஷாட் அதிகமா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 100 அஹமதோட லைனை லென்த்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ, ஜடேஜாவை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ அவர் வந்து அந்த ஷாட்டை பிரயோகப்படுத்தினா ஆச்சரியப்படுறது இல்ல. பட் எப்பவுமே ஐபிஎல்னு வரப்போ ஜடேஜா கிட்ட ஒரு சில தடவை அவுட் ஆயிருக்காரு அவரு. சோ இந்த கான்டெஸ்ட் செம கான்டெஸ்டா இருக்கும். ஓகே, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? யார் பக்கம் போறீங்க? நான் நேத்தே சொல்லிட்டேன், நான் ஆர்சிபி தான் போறேன். நான் சிஎஸ்கே தான் போறேங்க. நேத்தி ஒண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்றதுக்கு அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னைக்குனாலும் ஒரே சட்டை தான், மஞ்சள் சட்டை தான் அப்படிங்கிறீங்க. எதனால? ஸ்பின்னர்ஸை நம்பி போறீங்களா? எதனால? ஸ்பின்னர்ஸை நம்பி இல்ல ஸ்ரீராம். அதாவது அங்க வந்து ரஜத் பத்திதார் செம பிளேயர் ஆஃப் ஸ்பின். அதை தாண்டி வந்து யார் அந்த ஸ்பின்? ஏன்னா 2 பேர் கண்ட்ரோல் ஓவர் கொடுப்பாங்க. அஸ்வின், ஜடேஜா உங்களுக்கு கொடுப்பாங்க. கூட வந்து நூர் அகமது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். சோ 12 ஓவர் ஆஃப் ஸ்பின் இருக்கு. இங்க வந்து 8 ஓவர் ஆஃப் ஸ்பின். அதுல சுயாஷ் சர்மா ஒரு 2 ஓவர் 3 ஓவர்ஸ் போலர் தான். 4 ஓவர்ஸ் கொடுத்தாருன்னா ரன்ஸுக்கு தான் அவர் போறாரு. சோ இங்க வந்து சிஎஸ்கேவுக்கு எட்ஜ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு
ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறாங்க. ஸோ அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை வருஷம் அந்த சோகமான ரெக்கார்டு வந்து உடையும்னு நினைக்கிறேன் சேப்பாக்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து மைதானமும் அப்படி களகட்டும் ரகலையா ஓகே. இருக்கும். ஸோ நேர்ல பார்த்துட்டு வந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ ஷியோர், மச். ஷியோர். தேங்க்யூ.